ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 132வது ஸ்லோகம். 9 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. அன்னபூர்ணேஸ்வரியாயிட்டு எல்லாருக்கும் உணவு கொடுக்கிற தேவி, ஐஸ்வர்யங்களை கொடுக்கிற தேவி, இந்த கல்ப ஆரம்பத்துக்கு முன்னாலேயே இருக்கிற தேவி, எல்லா டைமிலையும் இருக்கிற தேவி, பரபிரம்மவும் ஜீவாத்மாக்களும் தம்மில் இருக்கிற ஒரு ஐக்கியத்தை சொரூபமாக்கிட்டு இருக்கிற தேவி, பெரிய ஸ்தூல சரீரம் இருக்கிற தேவி, பரபிரம்ம பட்டமகிஷியாயிருக்கிற தேவி, பிரம்மாவோடு சக்தி ரூபிணியாயிருக்கிற வாக்தேவதையாயிருக்கிற தேவி, அந்த பரபிரம்மத்தில் லயிச்சு ஆனந்திக்கிற தேவி, பக்தி ஸ்ரத்தையோடு கூடிட்டு பக்தர்கள் சேவிக்கிறத ரொம்ப குஷியா இருக்கிற தேவி. இப்படியெல்லாம் ஆக்கும் வாக்தேவிகள் அதிபராசக்தியான தேவியை ஸ்துதிக்கிறா. மொத்தம் 9 நாமங்களாக்கும் இதுல இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற நாமங்கள், அந்த நாமங்கள் என்னெல்லாம் பதங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுண்டு நாமத்தை சொல்லறத நாமம் தவறில்லாம சொல்லறதுக்கு சாதிக்கும். அன்னத்தை கொடுக்கிறவள் அன்னதா, அன்னதா, அன்னதாதாவாயிட்டு இருக்கிறவள் அதாக்கும் அங்க அன்னதா. வசுதா, எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கிறவள் வசுதா. விருத்தா, தேவிதான் முதல்ல உண்டாயிருக்கா, தேவிக்கு அப்புறம்தான் எல்லாம் உண்டாயிருக்கு. பிரம்ம ஆத்ம ஐக்கிய ஸ்வரூபிணி, பரபிரம்ம ஜீவாத்மா கூடிச்சேர்ந்த ஸ்வரூபத்தோடு கூடினவள். பிரம்மாத்மைக்கிய ஸ்வரூபிணி, பிரம்ம ஆத்ம ஐக்கிய ஸ்வரூபிணி, பிரம்மாத்மைக்கிய ஸ்வரூபிணி, பிரம்ம ஆத்ம ஐக்கிய, பிரம்மாத்மைக்கிய ஸ்வரூபிணி, பிருஹதி, பிராமணி, பிராமி, பிரம்ம ஆனந்தா, பிரம்மானந்தா, பலிப்ரியா. இத்தனையுமாக்கும் இந்த நாமங்களுக்குள்ள இருக்கிற பதங்கள். 669 677 வரைக்குமான நாமங்களாக்கும் இதுல இருக்கு. அன்னதா வசுதா விருத்தா பிரம்மாத்மைக்கிய ஸ்வரூபிணி பிருஹதி பிராமணி பிராமி பிரம்மானந்தா பலிப்ரியா. 669வது நாமம் அன்னதா. எல்லா உயிரினங்களுக்கும் சரீரத்தை வளர்த்துறதுக்கான உணவை கொடுக்கிற அன்னபூர்ணேஸ்வரியாயிருக்கிற தேவி. அன்னத்தை கொடுக்கிறவளாக்கும் ஜெகதம்பிகை, அதனால அன்னபூர்ணேஸ்வரியாயிருக்கிற தேவி.
அன்னபூர்ணேஸ்வரியாயிருக்கிற தேவியோடு அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் தைத்திரிய உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. தைத்திரிய உபனிஷத்துல பிருகுவல்லியில வருணதேவன் அவரோட புத்திரனான பிருகு அப்படிங்கிற மகர்ஷிட்ட அன்னத்தோடு முக்கியத்துவத்தை எடுத்து சொல்றார். தைத்திரிய உபனிஷத்துல 3 அத்தியாயங்களாக்கம் உள்ளது. சிக்ஷாவல்லி அப்படின்னு ஒரு அத்தியாயம், அதே மாதிரி பிரம்மானந்தவல்லி அப்படிங்கிற அத்தியாயம், பிருகுவல்லி அப்படிங்கிற அத்தியாயம். பிருகுவல்லியில ஆக்கும் இந்த அன்னத்தோடு பிராதான்யத்தை எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. பிருகுவல்லியில 7வது அனுவாகத்துல அன்னம் ந நிந்த்யாத் தது விரதம் பிராணவை ஷரீரம் பிரதிஷ்டிதம். ஷரீரே பிராணஹ பிரதிஷ்டிதஹ தது ஏதது அன்னம் அன்னே பிரதிஷ்டிதம். சஹ யஹ ஏதது அன்னம் அன்னே பிரதிஷ்டிதம் வேத பிரதிதிஷ்டதி. அன்னவான் அன்னாதஹ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிஹி பிரம்மவர்ச்சசேன மகான் கீர்த்தியா. இதாக்கும் பிருகுவல்லியில சொல்லப்பட்ட 7வது 3வது அத்தியாயத்துல 7வது அனுவாகம். அன்னத்தை நிந்தனை பண்ணப்படாது. அன்னம் ந நிந்தியாது, அன்னத்தை நிந்திக்க கூடாது. தது விரதம், அன்னத்தை நிந்திக்காம இருக்கிறத ஒரு விரதமாயிட்டு கொண்டு நடக்கணும். பிராணன் அப்படிங்கிறது அன்னமாக்கும். பிராணனில சரீரத்தை பிரதிஷ்டிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த அன்னம் அன்னத்தில பிரதிஷ்டிதமாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவன் சாஸ்திர தத்துவத்தை பிராபிக்கிறான். அதாக்கும் இங்க பிரதிஷ்டைய பிராபிக்கிறான் அப்படின்னு சொன்னது. அப்படி இருக்கிறவன் அன்னம் இருக்கிறவனாயிட்டும் அன்னத்தை சாப்பிடுறவனாயிட்டும் இருக்கான். சந்தானங்களாலேயும் சம்பத்துகளாலேயும் புகழ் இருக்கிற மகானாயிட்டீர்றான். அன்னத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கிறவன். மரணம் வரைக்கும் சரீரத்தை நிலநிப்பாட்டுறது அன்னமாக்கும்.
பகவத் ஆராதனை செய்யணும்னா கூடியும் ஆரோக்கியம் இருக்கிற சரீரம் அப்படிங்கிறது மஸ்ட். ஆரோக்கியத்தை நன்னா நிலநிப்பாட்டுறதுக்கு நம்ம நன்னா சாப்பிடணும், சத்தான உணவு சாப்பிடணும். അന്നത്തെ ബ്രഹ്മമായിട്ട് ഉപാസിக்கிறதுக்கு சொல்றது അതിനാലെയാക്കും. சாப்பிட்றதுக்கு முன்னால ശരീര ശുദ്ധി വരുത്തി அதுக்கப்புறம் வேணும் சாப்பிட்றதுக்கு. അന്നத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். போஜன மந்திரம் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா മനസ്സിലെ திடீர்னு வர நாராயண நாமம் சொல்லிட்டு சாப்பிடலாம். உணவை ஒருபோதும் குறை சொல்லக்கூடாது. അടുത്ത ആൾക്ക് റെസ്പെക്റ്റോട് കൂടിയിട്ട് ഉണവ് പരിമാറണം. அன்னம் அப்படிங்கிறது தானமாயி தீரணும் அப்படின்னாக்கா அந்த அன்னத்தை கொடுக்கிறவர் அவரோடு கையால அடுத்த ஆளுக்கு சர்வ் பண்ணணும். அப்படி செஞ்சாதான் அது சமர்ப்பணமாயி தீரறது. அப்படி செய்யறவா மகத் வியக்திகளாயி தீரறா. இப்படியெல்லாம் ஆக்கும் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தையெல்லாம் மகிமை இருக்கிற அன்னத்தை கொடுக்கிற அன்னபூர்ணேஸ்வரியாயிருக்கிற ஜெகதம்பிகைய வாக்தேவிகள் அன்னதா அப்படின்னு கூப்பிடுறா. 3 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. 670வது நாமம் வசுதா. 3 அக்ஷரங்களோடு கூடின நாமம். வசு அப்படின்னா ஜலம், பிரகாசம், சம்பத்து, ஐஸ்வர்யம், இதெல்லாத்தையும் தானமாயிட்டு கொடுக்கிறவளாக்கும் தேவி. அதனால தேவியே வாக்தேவிகள் வசுதா அப்படின்னு கூப்பிடுறா. சொர்ணம் தொடங்கின சம்பத்தாக்கும் வசு அப்படின்னு சொல்லப்படுறது. தனத்தையும் சொர்ணத்தையும் கொடுக்கிறவளாக்கும் ஜெகதம்பிகை. தனத்தையும் சொர்ணத்தையும் இங்க சொன்னது ஐஸ்வர்யம் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்காகும். ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவளாக்கும் மகாதேவி. இந்த பிரபஞ்சத்துல சௌக்கியமாயிட்டு வாழணும் அப்படின்னா தனம் வேணும். பணம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் இங்க தனம் அப்படின்னு சொல்லப்படலை. வாழறதுக்கான எல்லா சிச்சுவேஷனும் நன்னா இருக்கிறதுக்கு பேரு சம்பத்து. பாசம் அப்படிங்கிறது ஒரு சம்பத்தாக்கும். அடுத்தவாகிட்ட கருணை காட்டுறது ஒரு சம்பத்தாக்கும். பரஸ்பரம் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறது ஒரு நல்ல சம்பத்தாக்கும். அதே மாதிரியே வாழறதுக்கு உபயோகமான பொருள்கள் எல்லாம் யதேஷ்டம் இருக்கிறது. அடுத்தவாளுக்கு கொடுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சம்பத்தாயிட்டு கணக்காக்கணும். ஆரோக்கியம் அப்படிங்கிறது சம்பத்தாக்கும். வித்யை அப்படிங்கிறதும் சம்பத்தாக்கும். ஒருத்தரை நிறைய பேர் பாசத்தோடு கூடிட்டு அவா கூட பேசணும், அவா கூட இருக்கணும் இப்படின்னு எல்லாம் நினைக்கிறா அப்படின்னு நினைக்கா அப்படிப்பட்ட வியக்திகள் ரொம்ப சம்பத்து இருக்கிறவா அப்படின்னு சொல்லலாமே. ஒருத்தருக்கு நம்ம நல்லதை செஞ்சானா അതിനോട് റിയാക്ഷൻ ആയിട്ട് നല്ലത് ഭവിക്കും. അടുത്ത ആൾക്ക് തീങ്ക് பண்ணானா അതിനോട് റിയാക്ഷൻ ആയിട്ട് തീങ്ക് വന്നു ചേരും. ദേവി ഉപാസകർക്ക് ജഗദംബികை ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற மகாலட்சுமி ஆயிட்டு இருக்கா.
சிரஷ்டையான ஜெகதம்பிகை. அதிபராசக்தி அன்னத்தை கொடுக்கிறவளுமாக்கும், அதே மாதிரி எல்லா உயிரினங்களோடு உள்ளுக்குள்ளேயும் ஆத்மாவாயிட்டு இருந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறவளுமாக்கும். தேவி உபாசகர்களுக்கு தேவி எந்த குறையும் இல்லாதக்கு சர்வ சௌபாகியங்களையும் கொடுப்பாள். அதனால தேவிய வசுதா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். 671வது நாமம் 2 அக்ஷரங்களோடு கூடின நாமம் விருத்தா. இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே இருக்கிறவள். பிரம்மாவோடு 1000 சதுர்யுகங்கள் அப்படிங்கிறது பகலாக்கும் பிரம்மாவுக்கு. அதே மாதிரியே 1000 சதுர்யுகங்கள் பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரியாக்கும். நைமித்திக பிரளயகாலம் அப்படிங்கிறது காலராத்திரியாக்கும். அதிபராசக்தி அப்பவும் முழிச்சுண்டு தானே இருக்கா. இந்த சர்வ சராச்சரங்களையும் தனக்குள்ள வகிச்சுண்டு பாதுகாத்துண்டு இருக்கா. காலம் அனுகூலமாயிட்டு வர சமயத்துல, அதானது கல்பத்தோடு ஆரம்ப சமயத்துல பிரம்மா சிருஷ்டி பணர்த்த சூக்ஷ்ம ரூபத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களும் இந்த பிரபஞ்சத்துல பிரகடனப்படுத்துறது தேவியோடு அந்த அனுகிரகத்தாலியாக்கும். ശിശുവായിട്ടും ബാലികയായിട്ടും യുവതിയായിട്ടും വൃദ്ധയായിട്ടും ആണായിട്ടും പൊണ്ണായിട്ടും മൃഗങ്ങളായിട്ടും பறவைகளாயிட்டும் மனுஷர்களாயிட்டும் தேவர்களாயிட்டும் இப்படி இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற சர்வவும் தேவியேதான். அதனால தேவிய விருத்தா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு வர்த்திச்ச அவஸ்தையில இருக்கிறவள் விருத்தா. இங்க வயசானதுனால மட்டும் விருத்தை அப்படின்னு சொல்லலை. ஞானம் நிறைய இருக்கிறது, ஞான விருத்தம், ஞான விருத்தா அப்படின்னு. தர்மம் அப்படின்னு நிறைய இருக்கிறது, தர்ம விருத்தத்துவம். அதே மாதிரி வயசானா நிறைய அனுபவங்கள் வழியா நிறைய ஞானம் உண்டாயிருக்கும். அதனாலேயாக்கும் விருத்தர்களுக்கு நிறைய ரெஸ்பெக்டோடு கூடிட்டு நம்ம அவா சொல்றதெல்லாம் கேட்கிறோம். அவளோடு அனுபவ பாடங்களிலேந்தாக்கும் அதை செய்யாதே இதை செய்யணும், அப்படி நடக்கக்கூடாது இப்படி நடக்கணும் அப்படின்னு எல்லாம் அடுத்தவாளுக்கு சொல்லி கொடுக்கறது. அடுத்தது தனவிருத்தத்துவம். பணத்தால சிரஷ்டமாய் இருக்கிறவாளையாக்கும் தனவிருத்தத்துவம். இப்படி பலதரம் விருத்த அவஸ்தைகள் இருக்கு. ரொம்ப ஞானம் இருக்கிறவாளை ஞான விருத்தா அப்படின்னு சொல்லப்படுறது. நிறைய தர்மம் செய்யறவாளை தனவிருத்தா அப்படின்னு சொல்லப்படுறது. ரொம்ப வயசாயிட்டு இருக்கிற கார்னோர்களை எல்லாம் வயோவிருத்தா அப்படின்னு சொல்லப்படுறது. குடும்பத்துல கார்னோரும் கார்னோரிணியும் எல்லாம் இருக்கிறது நல்லதாக்கும். வரும் தலைமுறைகளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி அவளுக்கு இருக்கும். தசமகா வித்யகளில தூமாவதி தேவி விருத்தையோடு ரூபத்திலேயாக்கும் இருக்கான். வயசாயிட்டு ஒரு ரூபம், வாழ்க்கையோடு எல்லா அவஸ்தையும் நன்னா போத்தியமான அந்த ஒரு ரூபம்.
ഒരു പാട്ടിയാട്ടുമ രൂപം, വയസ്സായിട്ട്. தூமவதி தேவி. தூமம் அப்படிங்கிற சப்தத்துக்கு மறைக்கிற புகை, அப்படி இல்லைன்னா காலங்காத்தால எந்திருந்தா பனிமூட்டம் எல்லாம் காணுமே, அப்படின்னு எல்லாம் அர்த்தம் இருக்கு. புகை, ஹோமம் பண்றத புகை நன்னா வரத்த ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்கிறவாள் நமக்கு கிளியரா காணறதுக்கு சாதிக்காது. அதே மாதிரி காலங்கார்த்தால நல்ல குளிர்ல அந்த ஸ்னோ உண்டாகிறத, சூரிய பிரகாசம் வர்றதுக்கு முன்னால அந்த டைம்லயும் ரொம்ப குளிரான பிரதேசங்களில் திருஷ்யம் அப்படிங்கிறது மறைக்கப்படும். ஆவரணமாயிட்டு இந்த புகையும் அதே மாதிரி இந்த மூடல் மஞ்சும் எல்லாம் பிரவர்த்திக்கும். சத்தியம் என்னவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காத அவஸ்தையாயிடுவோம். முன்னாலே இருக்கிற பொருள்களை நன்னா காணாத்த அவஸ்தையில ஆயிடுவோம். மாயையோடு ஆவரண சக்தியாலேயாக்கும் நமக்கு அப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகிறது. அரண்ட வெளிச்சத்துல கயரை பார்த்தா பாம்பாக்குமோ அப்படின்னு ஒரு பயம். அங்க ஒரு டார்ச் லைட் அடிச்சு பார்த்தானா இது பாம்பு இல்லை, இது கயறுதான் அப்படிங்கிற நிம்மதி. இனி அரண்ட வெளிச்சத்துல பாம்பை பார்த்து கயറാக்கும்னு நினைச்சு சாதாரணமா நினைச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்லை ஒன்று டார்ச் அடிச்சு பார்த்து விடலாம் அப்படின்னு டார்ச் லைட் அடிக்கிறத அந்த கயறு பாம்பாயிட்டு அங்க தெரியும். சிலப்போ பாம்பாக்கும் அங்க இருக்கு, அந்த பாம்பை பார்த்தாக்கும் கயறுன்னு நினைச்சது. அப்ப அங்க பயம் அப்படிங்கிற உணர்வு உண்டாகிறது. இதெல்லாமே மாயாதேவியோடு விட்சேப சக்தியால உண்டாகிறதாக்கும். இந்திரிய சுகங்களோடு அந்த ஒரு அனுபவம் சாஸ்வதம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு வாழ்க்கையில சுகமானாலும் சரி துக்கமானாலும் சரி எப்பவும் இருக்கக்கூடியது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு ஜனனத்திலேருந்து மரணம் வரைக்கும் சிரிச்சுட்டே இருக்கிறவாளும் இல்லை, ஜனனத்திலேருந்து மரணம் வரைக்கும் அழுதுண்டே இருக்கிறவாளும் இல்லை, டென்ஷன் ஆயிட்டே இருக்கிறவாளும் இல்லை, கோபக்காரர்களாயிட்டு இருக்கிறவாளும் இல்லை, ஜனனத்திலேருந்து மரணம் வரைக்கும் நல்லவர்களாயிட்டு மட்டுமே இருக்கிறவாளும் இல்லை, ஜனனத்திலேருந்து மரணம் வரைக்கும் கெட்டவர்களாயிட்டு மட்டுமே இருக்கிறவாளும் இல்லை. காலத்துக்கு தகுந்த மாதிரி காலச்சக்கரம் சுற்றி கரங்கரத்த தசாபுக்தி காலங்களோடு அந்த ஒரு மாற்றத்தால சுபாவம் அப்படிங்கிறது கூட மாறி வரத்துக்கான வாய்ப்பாக்குமே இருக்கு. அப்போ இந்த பிரபஞ்சத்துல ஒண்ணுமே சாஸ்வதம் இல்லை. குழந்தையா இருக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தை அப்படியே இருந்துடாது. கொஞ்ச நாள் கழிஞ்சா கொஞ்சம் வருஷம் கழிஞ்சா அந்த குழந்தை பாலபாவத்தை பிராபிக்கும். அதுக்கப்புறமா சின்னஞ்சிறு பிராயத்திலேருந்து பாலபாவம், அதுக்கப்புறமா கௌமார பாவம், அதுக்கப்புறமா யௌவன பாவம், அதுக்கப்புறமா மத்திய வயசு, அதுக்கப்புறமா வார்த்தக்கியம். வயசான ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவரு திடீர்னு வயசான ரூபத்திலேயே அவர் இருக்கிறவர் அல்ல. அவரும் இந்த சின்னஞ்சிறு சிசு பிராயத்திலேருந்து அக்கும் அவர் இந்த வார்த்தக்கிய அவஸ்தையில வந்து சேர்ந்திருக்கார். இந்த மாற்றம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துல சர்வதுக்கும் இருக்கு.
ഒരു വിതയാക്കും, ചെടിയായിട്ട് മുളച്ചത്, അതുക്കപ്പുറം അത് മരമായി തീർന്നത്, നിറയെ വർഷങ്ങൾ കഴിയർത്ത, എത്രയെത്രയോ വർഷങ്ങൾ, നൂറുകണക്ക് വർഷങ്ങൾ കഴിയർത്ത പെരിയ ആലമരമാ വളർന്ന് നിൽക്കുന്നത്. அப்படி இந்திரிய சுகங்களோடு அந்த ஒரு சுகமோ துக்கமோ இதொன்னும் சாஸ்வதமில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த பிரம்மானந்தத்துக்காயிட்டு பிரவர்த்திக்கிறதுக்கு தேவி பக்தர்களை தூமாவதி தேவி பிரேரிப்பிக்கிறார். காக்கையோடு அடையாளம் இருக்கிற ரதத்துல ஏறிண்டு ஒரு கையில மொரம், இன்னொரு கையில சின்முத்ரை, இப்படியாக தூமாவதி தேவி சஞ்சாரம் பண்றா. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சுக சௌகரியங்களில மனசு லயிச்சு பகவானை மறந்து இருக்கிறவாளை அவளுக்கு பல பல சந்தர்ப்பங்களில பல பல பயத்தை கொடுத்து, அந்த பயம் பல விதத்துல வரலாம். இருக்கிறதுலயே பெரிய பயம் அப்படிங்கிறது மரண பயமாக்கும். சிலவாளுக்கு அந்த மரண பயத்தை கொடுத்தாதான் அவ சரியாவா. சிலவாளுக்கு சின்னமா ஒன்று பயப்படுத்தினா போயிடும். நோயாகவோ தனநஷ்டமாகவோ மனசுக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாயிட்டோ இப்படின்னு ஏதாவது செஞ்சு அவளை பயப்படுத்தி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது ஒன்றும் சாஸ்வதம் இல்லை அப்படிங்கிறத உணர வச்சு ஆத்மீய மார்க்கத்துக்கு அவளை கொண்டு செல்லறதுக்கு பிரேரணை பண்றது தூமாவதி தேவியோடு அந்த ஒரு സന്ദേശമാക്കും. ധൂമാവതി ദേവി വൃദ്ധരൂപത്തിലെ കാட்சி அளிக்கிறா அப்படின்னாக்கா எல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் இந்த பிரபஞ்சத்துல இனி டாப் மோஸ்ட் ஆயிட்டு நீ அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு பாவம் உண்டாகிறது. இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட நித்தியமான ஆனந்தத்தை தேடி பக்தர்களுக்கு யாத்திரை செய்யறதுக்கான பிரேரணைய தூமாவதி தேவி கொடுக்கிறா. அப்படியெல்லாம் இருக்கிற தூமாவதி தேவிய ஆக்கும் இங்க வாக்தேவிகள் விருத்தா அப்படின்னு റെസ്പെക്റ്റോട് കൂടിയിട്ട് സ്തുതിച്ചത്. 672ാவது നാമം 8 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും ഇത്. ബ്രഹ്മാത്മൈക്യ സ്വരൂപിണി, பிரம்ம ஆத்ம ஐக்கிய சொரூபிணி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படி பதங்களை பிரிக்காதக்கு வேணும் நாமத்தை சொல்லறதுக்கு. பிரம்மாத்மைக்கிய ஸ்வரூபிணி அப்படிங்கிறது ஒற்ற நாமமாக்கும். நாமத்துக்கு நடுவில் பதங்களை பிரிக்கப்படாது. ஆனால் என்னெல்லாம் பதங்களாக்கும் கூடி சேர்ந்து அந்த நாமம் சொல்லறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு சொல்லறத ப்ரொனவுன்சியேஷன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அதுக்கு வேண்டி பார்த்ததாக்கும். பரபிரம்மவும் ஜீவாத்மாவும் தம்மில் இருக்கிற ஐக்கியத்தோடு சொரூபமாயிட்டு இருக்கிற தேவி அப்படின்னு அர்த்தம். பிரம்மவும் ஜீவாத்மாவும் கூடிச்சேர்ந்த அவஸ்தையாக்கும் தேவிக்கு உள்ளது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பல பல ரூபங்களில் இருக்கிற தேவி, பரபிரம பட்டமகிஷியா இருக்கிற தேவி இந்த ஜீவாத்மாக்களுமாயிட்டு கூடிச்சேர்ந்து இருக்கா. பிரம்மம் அப்படின்னா பரமாத்மா, ஆத்மா அப்படின்னா ஜீவாத்மா. ஜீவாத்மாவை
பல சரீரங்களுக்குள்ள பிரவேசனப்படுத்தி சிருஷ்டி அப்படிங்கிற விஷயத்தை பண்றவள் தேவியாக்கும். ஜீவாத்மாக்கள் அப்படிங்கிறது நிறைய வாக்கம் இருக்கு. ஓரோ சரீரங்களுக்குள்ளேயும் இருக்கிறது ஜீவாத்மா ஆக்கும். அப்ப நிறைய நிறைய சரீரங்களுக்குள்ள எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் இருக்கிற ஜீவாத்மாக்களோடு ஒரு கூட்டம். அந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் வசிக்கிறதுக்கு பல பல சரீரங்களை தேவி கொடுக்கிறா. பிரம்மா நிறைய சிருஷ்டிகளை பண்றார். தேவியோட சக்தியினாலியாக்கும் பிரம்மாக்கு சிருஷ்டி பண்ண முடியறது. பறவைகளாயிட்டு நிறைய ஜீவாத்மாக்கள், காக்கையாயிட்டு എത്ര എത്ര കാക്കകളാക്കും. அதுக்குள்ளெல்லாம் நிறைய நிறைய ஜீவாத்மாக்கள் இருக்கு. ஒவ்வொரு காக்கைக்குள்ளேயும் ஒவ்வொரு ஜீவாத்மா. എത്ര മനുഷ്യനാക്കും. ഓരോ മനുഷ്യനുക്കുള്ളേയും ഓരോ ജീവാത്മാ. அதனாலேயாக்கும் നമ്മൾ அடுத்தவாளை பார்க்கறத ரெஸ்பெக்டோடு கூடிட்டு தொடரும். நம்ம தொடர்றது அந்த சரீரத்தை கிடையாது, அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவையாக்கும் நம்ம ரெஸ்பெக்டோடு கூடிட்டு தொடரும். மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாத்திலையும் இந்த ஜீவாத்மா உண்டு. இப்ப மரங்களை பார்த்தும் நம்ம தொழணும். துளசி தேவி ஆயிட்டே அக்குமே நினைச்சுட்டு அக்குமே நம்ம துளசிய பூஜை பண்றோம். இப்படி எல்லாத்திலையும் ஜீவாத்மா உண்டு. உயிர் இருக்கிற எல்லாத்திலையும் சர்வதிலையும் இருக்கிற ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவுக்குள்ள எல்லாம் வசிக்கிறது தேவியோட சக்தியாக்குமே. அதனாலேயாக்கும் இங்க சொன்னது பிரம்ம ஆத்ம ஐக்கிய ஸ்வரூபிணி அப்படின்னு. நிறைய நிறைய ஜென்மங்கள், நிறைய நிறைய மரணங்கள் இதெல்லாம் உண்டாகிறது இந்த பிரகிருதியில. தேவி உபாசகர்களுக்கு அவளோட ஜீவாத்மாவை பரமாத்மாவில லயிப்பிச்சு மறுபடியும் இந்த பூலோகத்துல புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லாம ஆகிறதுக்கான வழி செய்யறா ஆதிபராசக்தி. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ரெண்டு கிடையாது. பரமாத்மாவிலேந்து வந்திருக்கிற சக்தியாக்கும் ஜீவாத்மா. ரெண்டும் ஒண்ணுதான். அத்வைத பாவமாக்கும். துவைத பாவம் அங்க இல்லை. ஜீவாத்மா பரமாத்மாவில லயிச்செடுத்து அப்படின்னா அங்க அப்புறம் ஜீவாத்மா இல்லை, பரமாத்மா ஒண்ணுதான் உள்ளது. சமுத்திரம் இல்லை அப்படின்னா அலை இல்லை. இந்த அலை அப்படிங்கிறது சமுத்திரத்துல அடங்கிடுத்து அப்படின்னா அங்க சமுத்திரம் ஒண்ணுதான் உள்ளது. மண் பாத்திரங்கள், மண் விளக்குகள் இதெல்லாம் காலக்கிரமத்துல மண்ணிலேயே போய் சேர்ந்து அழிஞ்சு போறது. அப்போ அங்க அந்த ரெண்டு அப்படிங்கிற பாவம் இல்லை, மண்ணு அப்படிங்கிற ஒரு பாவம் தான் உள்ளது. பிரகிருதியிலேந்து உண்டாயிருக்கிற சர்வதும் பிரகிருதியில லயிக்க கூடினதாக்கும். உண்டான எல்லாத்துக்கும் அழிவு அப்படிங்கிறது இருக்கு. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால നമ്മൾ ആരും இல்லை. அதுக்கப்புறமா உண்டானவாளாக்கும் നമ്മളെല്ലാം. எதுக்கு 150 வருஷம்? ஒரு 200 வருஷம் போட்டுக்கலாம். 200 வருஷம் முன்னால இப்ப இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் இல்லை. இனி ஒரு 200 வருஷம் கழிஞ்சாலோ இப்ப இருக்கிறவா ஆരും இல்லை.
புதிய புதிய தலைமுறைகளாக்கும் அப்போ வரும். இருக்கிற எல்லாத்துக்கும் அழிவு அப்படிங்கிறது இருக்கு. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ரெண்டு கிடையாது, ஒண்ணுதான். ஆத்மாவை ஆத்மாவாலேயே உயர்த்தணும். பரபிரம்மம் ஜீவாத்மா ரெண்டும் ஒண்ணுதான். இந்த பரபிரம்மத்துல இந்த ஜீவாத்மாவை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற லட்சிய போதம் உண்டாகணும். அதாக்கும் இங்க ஆத்மாவை உயர்த்தனம் அப்படின்னு சொன்னது. അറുന്നൂറ്റി 73ാമത് നാമം മൂന്നക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമം ബൃഹതി. ബൃഹതി அப்படிங்கிற சந்தஸாயிட்டு இருக்கிறவள் தேவி. ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்தூல ரூபத்தில் இருக்கிறவள் தேவி. ஒன்பது அக்ஷரங்கள் இருக்கிற சந்தஸ, 9 அக்ஷர பாதமாயிருக்கிற சந்தஸ பிருஹதி அப்படின்னு சொல்லப்படுறது. അറുന്നൂറ്റി 74ാമത് നാമം മൂന്നക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും. ഇത് ബ്രാഹ്മണി. ബ്രാഹ്മണി വാഗ്ദേവികൾ നീട്ടി മുഴക്കിണ്ടാക്കും ദേവിയെ കൂപ്പിടുക. അന്നദാ, വസുദാ, വൃദ്ധാ, பிரம்மாத்மைக்கிய ஸ்வரூபிணி, பிருஹதி இப்படின்னு எல்லாம் கூப்பிட்டு இப்பதான் பிராமணி அப்படின்னு கூப்பிடுறா. நம்மள ஒராளை பேரை சொல்லி கூப்பிடுறத தீர்க்கஸ்வரத்திலேயாக்கும் கூப்பிடுறோம். லலிதா அப்படின்னு கூப்பிடுறோம். உமா அப்படின்னு கூப்பிடுறோம். காதம்பரி அப்படின்னு கூப்பிடுறோம். அப்போ தீர்க்கஸ்வரத்துல கூப்பிடுறதுனால வாக்தேவிகள் தேவிய நன்னா ஸ்ட்ராங்கா கூப்பிடுறா அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுறோம், ராமா அப்படின்னு கூப்பிடுறோம். அதே மாதிரி இங்க வாக்தேவிகள் தேவிய பிராமணி அப்படின்னு கூப்பிடுறா. പരബ്രഹ്മ പട്ടമഹിഷി ഇതാക്കും അർത്ഥം. ബ്രഹ്മതത്വത്തോട് പത്നി, ശക്തി സ്വരൂപം. பிரம்மஞானியோடு பிரம்மஞானியாயிருக்கிற கிரகஸ்தாசிரமியோடு பத்னிய பிராமணி அப்படின்னு சொல்லப்படுறது. பிரம்மஞானிகளோடு பத்னிகளோடு ரூபமாயிருக்கிறவளும் தேவிதான். பரபிரம்ம பட்டமகிஷியாக்கும் தேவி.
பிரம்மாவோட முகத்திலேந்து உண்டான பிராமணன். பிரம்மாவோட முகத்திலேந்து உண்டானதால ருத்ரன பிராமணஹா அப்படின்னு சொல்லப்படுறது. அதனாலேயே பிராமணி அப்படிங்கிற நாமம் சிவபத்னியா இருக்கிற தேவிக்கு உள்ளதாக்கும். ஞாபகம் அப்படிங்கிற சக்தியை நமக்கு கொடுக்கிறவள் தேவியாக்கும். ஞாபக சக்திய ரொம்ப நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு ஔஷதமாக்கும் பிரம்மி அப்படிங்கிற ஔஷதம். அந்த ஔஷதமாயிட்டு இருக்கிறவளும் தேவிதான். അറുന്നൂറ്റി നാമം 2 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും. ഇത് ബ്രാഹ്മി, பிரம்மபத்னியாயிருக்கிற சரஸ்வதி தேவி. சப்தமாதாக்களில பிராமி தேவி இருக்கா. பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி. அதே மாதிரி அஷ்டமாதாக்களிலும் பிராமி தேவி இருக்கா. சப்தமாதாக்களிலும் அஷ்டமாதாக்களிலும் பிராமி தேவி இருக்கா. பிரம்மாவோடு பத்னி ஸ்வரூபமாயிட்டு பிராமி தேவியை சொல்லப்படுறது. பிரம்மாணி தேவி, அதுதான் பிராமி தேவி. இந்த பிரபஞ்சம் உண்டாகிறதுக்கு ஆன ஆதி காரணமான சப்தம் பிரணவமாக்கும். அந்த பிரணவம் சப்தமாயி உண்டாகிறதுக்கு முன்னாலே இருக்கிற பிராக்ரூபமாக்கும் பிராமி. அநாஹத சப்தஸ்வரூபிணியாக்கும் பிராமி. பிரம்மாவோடு வாகனம் அப்படிங்கிறது ஹம்சமாக்கும். அதே மாதிரி பிரம்மாவோடு சக்தி ஸ்வரூபமாயிருக்கிற பிராமி, அந்த பிராமி அப்படிங்கிற தேவியோடு வாகனம் ஹம்சமாக்கும். ஹம்சவாகனத்தில் ஏறி உட்கார்ந்துருக்கிற பிரம்மாணி தேவி கைகளில ஜபமாலையும் கமண்டலுவும் தரிச்சுருக்கா. தேவி பிரம்மஜானத்தை கொடுத்து உபாசகர்களை அனுகிரகிக்கவும் செய்யறா. அதனால பிரம்மாணியா இருக்கிற தேவிய வாக்தேவிகள் பிராமி அப்படின்னு கூப்பிடுறா. 676வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் பிரம்மானந்தா. பிரம்மானந்தமாயிட்டு இருக்கிறவளாக்கும் தேவி. தைத்திரிய உபனிஷத்துல பிரம்மானந்தவல்லி அப்படிங்கிற அத்தியாயத்துல 8வது அனுவாகத்துல
മൂന്നാമത് മന്ത്രത്തിലേന്ത് അഞ്ചാவது மந்திரம் வரைக்கும் இதை எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. മനുഷ്യ ആനന്ദത്തോട് 100 മടങ്ങാക്കും മനുഷ്യ ഗന്ധർവர்களோடு ഒരാനന്ദം. ഇതെല്ലാം നമ്മൾ பார்த்ததாக்கும். മനുഷ്യ ഗന്ധർവர்களோடு ആനന്ദത്തോട് 100 മടങ്ങ് ദേവഗന്ധർവர்களோട് ആനന്ദം. ദേവഗന്ധർവர்களோடு ആനന്ദത്തോട് 100 മടങ്ങാക്കും പിതൃക്കൾക്കുണ്ടാകற ഒരാനന്ദം. പിതൃക്കൾക്കുണ്ടാകற ആനന്ദത്തോട് 100 മടങ്ങ് ജാസ്തിയാക്കും ആജാനദേവർകൾക്കുണ്ടാകற ഒരാനന്ദം. സ്മൃതിശാസ്ത്രത്തിലെ ചൊല്ലപ്പെട്ട കർമ്മങ്ങളെ ചെഞ്ച് വാഴവാളാക്കും ആജാനദേവർകൾ. ആജാനദേവർകൾക്കുണ്ടാകற ആനന്ദത്തോട് 100 മടങ്ങാക്കും കർമ്മദേവർകൾക്കുണ്ടാകற ഒരാനന്ദം. കർമ്മത്താലെ ദേവത്വം പ്രാപിച്ചവാളാക്കും കർമ്മദേവർകൾ. കർമ്മദേവർകൾക്കുണ്ടാകற ആനന്ദത്തോട് 100 മടങ്ങ് ജാസ്തിയാക്കും ദേവർകൾക്കുണ്ടാകற ഒരാനന്ദം. ദേവർകൾക്കുണ്ടാകற ആനന്ദത്തോട് 100 മടങ്ങാക്കും ബൃഹസ്പതിയാണ് ദേവഗുരുക്കുണ്ടാകற ഒരാനന്ദം. ദേവഗുരു ബൃഹസ്പതിക്കുണ്ടാകற ആനന്ദത്തോട് 100 ഇരട്ടിയാക്കും പ്രജാപതിക്കുണ്ടാകற ഒരാനന്ദം. പ്രജാപതിക്കുണ്ടാകற ആനന്ദത്തോട് 100 மடங்கு ஜாஸ்தியாக்கும் பிரம்மாவோடு ஒரு ஆனந்தம் அப்படிங்கிற பிரம்மானந்தம். தேவிய வாக்தேவிகள் பிரம்மானந்தா அப்படின்னாக்கும் கூப்பிடுறது. அப்படியாக்குமானா ஜெகதம்பிகையோடு பிரம்மானந்தம் எவ்வளோ பெருசு, நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஆனந்தம். 677வது നാമം ബലിപ്രിയ. 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും ഇത്. பக்தியோடு கூடிட்டு பக்தர்கள் சமர்ப்பிக்கிற அந்த ஒரு உபச்சாரங்களில பிரியமாயிருக்கிறவள். தேவியை பூஜை பண்றது தேவிக்கு ரொம்ப பிடிக்கும். பலி அப்படின்னா கிரகஸ்தன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. கிரகஸ்தன் டெய்லி செய்ய வேண்டின பஞ்சமகா யஜ்ஞங்களில இருக்கிற ஒன்னாக்கும் பூத யஜ்ஞம். பிரபஞ்சத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்கள் கிட்டையும் பாசவும் காருண்யவும் காட்டணும் அப்படின்னு சொல்லப்படுறது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட பக்தி யோகத்துல 12 அத்தியாயத்துல இத எடுத்து சொல்றார். 13வது ஸ்லோகத்துல அத்வேஷ்டா, துவேஷ புத்தி இல்லாதவன், சர்வபூதானாம் எல்லா ஜீவஜாலங்கள் கிட்டேயும் മൈത്രഹാ കരുണ ഏവച, മിത്രഭാവത്തോടു കൂടിനവനും കാരുണ്യം ഇരിக்கிறവനും ആയിട്ട് ഇരിக்கிறവൻ. അദ്വേഷ്ട സർവഭൂതാനാം മൈത്ര കരുണ ഏവച.
பகவானுக்கு பிரியப்பட்டவாளாக்கும் இப்படிப்பட்டவா. எல்லா உயிரினங்கள்கிட்டையும் பாசமா இருக்கணும், காருண்யத்தோடு கூடிட்டு இருக்கணும், துவேஷ புத்தி இல்லாம இருக்கணும். துவேஷம் அப்படின்னா வெறுப்பு, அடுத்தவாளை துவேஷ புத்தியோடு கூடிட்டு பார்க்கறது. அத்வேஷ்டா அப்படின்னா துவேஷபாவம் இல்லாம இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்துல மனுஷாளுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்கும் வாழறதுக்கான தகுதி இருக்கு. பட்சி மிருகாதிகளுக்கும் செடி கொடிகளுக்கும் இங்க வாழணும். எல்லாம் சிருஷ்டிச்சது மனுஷால சிருஷ்டிச்ச பிரம்மாவேத. பிரம்ம சிருஷ்டியாக்கும் அத்தனையும். மனுஷாளுக்கு பசி தாகம் எல்லாம் இருக்கிற மாதிரி எல்லா உயிரினங்களுக்கும் பசியும் தாகமும் எல்லாம் உண்டு. தண்ணி கிடைக்கலைனா செடிகள் எல்லாம் வாடி கரிஞ்சு போகும். தண்ணி தாகம் எடுக்கிறது அப்படின்னா நமக்கு எங்கேருந்து வேணுமானாலும் நடந்து போய் தண்ணி இருக்கிற இடத்துல இருந்து தேடி பிடிச்சு தண்ணி குடிக்கிறதுக்கு சாதிக்கும். அதே மாதிரிதான் சாப்பாடு. செடி கொடிகளுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு சாதிக்காது. அந்த செடி கொடிகளுக்கு தண்ணி விட்டு நம்ம அந்த செடிகளுக்கு ஹெல்ப் பண்றோம். பறவைகள் மிருகங்கள் எல்லாத்துக்கும் தண்ணியும் உணவும் எல்லாம் மஸ்ட். பெரிய வெயில் காலம் எல்லாம் வரத்த அருவிகள் எல்லாம் தண்ணி இல்லாம ஆயிடும். அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த பறவைகளும் மிருகங்களும் எல்லாம் சஞ்சாரம் பண்ணி தண்ணி தேடிண்டும் உணவு தேடிண்டும் போகும். மனுஷாளா இருக்கிறவாளுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு. தண்ணி இல்லாத இடத்துல தண்ணி வரவழைக்கிறது எப்படி அப்படிங்கிற புத்தி நமக்கெல்லாம் உண்டு. அந்த புத்தியை உபயோகிச்சு தண்ணி இல்லாத இடத்துல தண்ணியை வரவழைக்கிறோமே, அதை நம்ம மட்டும் உபயோகிச்சு செல்ஃபிஷா இல்லாம உயிரினங்களுக்கும் அந்த தண்ணியை கொடுக்கணும். பறவைகளுக்காயிட்டு பாத்திரத்துல தண்ணியை வச்சு கொடுக்கலாம், செடி கொடிகளுக்கெல்லாம் தண்ணி விடலாம், மிருகங்களுக்கெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காயிட்டு நம்மளோட வீட்டில் இருக்கிற கிரவுண்டில் பாத்திரங்களில் தண்ணி வச்சு கொடுக்கலாம். அவ தாகிக்கிறத வந்து குடிச்சிட்டு போவா. இப்படியெல்லாம் ஹெல்ப் எல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி காருண்ய பிரவൃத்திகளை செய்யணும் அப்படின்னாக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றார். இதெல்லாம் தேவிக்கு பிரியமான வேலைகளாக்கும். கிரகஸ்தன் செய்ய வேண்டின பஞ்சமகா யஜ்ஞங்களில செய்யற பூத யஜ்ஞமாக்கும். இதெல்லாம் பூதயஜ்ஞம் செய்யற பக்தர்களை தேவிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பலிப்பிரியா அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய கூப்பிடுறா. பக்தர்கள் சமர்ப்பிக்கிற உபகாரங்களில் ரொம்ப ரொம்ப பிரியமாயிருக்கிறவள், மகாபலி சக்கரவர்த்திட்ட பிரீதி இருக்கிறவள். மகாபலி சக்கரவர்த்திக்கு அந்த ஸ்தானம் அப்படிங்கிறது பறிக்கப்பட்டாலும், சிரேஷ்டமான சுதலத்துக்கு அவருக்கு போக வேண்டி வந்தானாலும் அவருக்கு இந்திர பதவி
அடுத்த மன்வந்தரத்துல கிடைக்கும் அப்படின்னாக்குமே பகவான் வாக்குறுதி கொடுத்தது. മഹാബലി അസുരകുലത്തിലെ ജനിച്ചാലും അവര് നല്ലവരാക്കും. ദേവർകൾ മഹാബലിയെ അസുരനായിട്ട് പാത്ത ഇന്ദ്രപദവി നഷ്ടപ്പെടുമോ அப்படின்னு இந்திரனுக்கு பயம் வந்தது. அந்த இந்திர பதவியில அசுரனாயிருக்கிற மகாபலி உட்கார்ந்த அதை தாங்கிக்க கூடின சக்தி இந்திரனுக்கு இல்லை. மகாபலியோட ஆட்சி அப்படிங்கிறது நல்லதா இருந்தது. தேவர்களுக்காயிட்டு பகவான் மகாபலியோடு அந்த ஸ்தானத்தை இல்லாம பண்ணினார். மகாபலிக்கு அனுகிரகத்தை கொடுக்கவும் செஞ்சார் பகவான். மகாபலி செய்யற சல்கர்மங்கள் புண்ணிய பிரவൃத்திகள் எல்லாம் தேவிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால மகாபலி சக்கரவர்த்தியிட்ட பிரீதி இருக்கிறவளாக்கும் தேவி அப்படிங்கிற அர்த்தத்திலையும் பலிப்பிரியா அப்படின்னு தேவிய வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார்.